வணக்கம் நண்பர்களே, படித்ததில் பிடித்தது நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் யூடியூப் பேஜுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிற ஸ்டோரி என்னென்னா, ஹவு ஃபுல் இஸ் யுவர் பக்கெட். இந்த ஸ்டோரி மூலமாக ஆத்தர் டாம் ராட் மற்றும் டொனால்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்மளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கெட் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா, சொந்தங்கள், நண்பர்கள், பக்கத்து வீடு, எதிர்த்த வீடுன்னு இந்த உலகத்தில் அனைவருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பக்கெட் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த பக்கெட்டும் நமக்குள்ளே இருக்குதுங்க. பக்கெட் எவ்வளவு நிறையுதோ அவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பக்கெட் நிரம்பி வழிஞ்சதுன்னா உங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. அதே மாதிரி உங்கள் பக்கெட்டு எம்டியாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்பவும் சோகமாக இருப்பீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் பக்கெட்டின் அளவு தாங்க உங்களோட சந்தோஷத்தை தீர்மானிக்குது. அது சரி, நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற பக்கெட்டை எப்படி நிரப்புறது அப்படின்னு தானே கேட்க வரீங்க. அதுக்கு தாங்க ஆத்தர் சிறப்பாக ஒரு வழி சொல்கிறாரு. நாம் மற்றவங்களோட பக்கெட்டை நிரப்புறதன் மூலமாக நம்மளோட பக்கெட்டும் தன்னால் நிரம்புங்க. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்கள எப்பயுமே உற்சாகப்படுத்துங்க. பரவாயில்லடா தம்பி, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவன்னு அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்ட தயங்காதீங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகரிக்கும். அதனால் அவங்களோட பக்கெட் நிறைகிறதன் மூலமாக நம்மளோட பக்கெட்டும் தன்னால் நிரம்புங்க. புரியுதுங்க? அதுக்காக கூட இருக்கிறவங்கள எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க செய்கிற தப்பையும் சுட்டி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. உதாரணத்துக்கு சூப்பர் சிங்கர் ஜட்ஜ் சொல்லுவாங்க இல்லையா, தம்பி நீ இன்னைக்கு நல்லா பாடியிருக்கப்பா, ஆனால் ஆரம்பத்தில் ஸ்ருதி கொஞ்சம் விலகிடுச்சு, அதை சரி பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வெளிவர விடாமல் அவங்க சொல்ல வர்ற குறைய சரியாக சொல்லிடுவாங்க. ஆனால் நாம் மற்றவங்கள திட்டி விமர்சித்து கேலி செஞ்சு அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வெளியே கொண்டு வந்து அவங்களோட பக்கெட்டு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பக்கெட்டையுமே நாம் வீணடிக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் ஆத்தர் சொல்கிற மாதிரி உங்கள் கூட பாசிட்டிவான ஆட்களையே வச்சுக்கோங்க. அப்போ தான் நாமளும் பாசிட்டிவாகவே ஃபீல் பண்ண முடியும். நாமளும் பாசிட்டிவாக இருந்து மற்றவங்களையும் பாசிட்டிவ் தாட்ஸே யோசிக்க வச்சோம்னா நம்ம பக்கெட்டில் என்றைக்குமே ஹாப்பினஸ் நிறைஞ்சு வழியுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.